நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. இதற்கு இடையில உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது. இவிஎம் தொடர்பான சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தன. இதுல ஒரு படி மேல போய் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா இன்னொரு கட்சிக்கு போய் விழுமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதே சமயம் விவிபேட் தொடர்பான கோரிக்கைகளும் இருந்தது. இது இரண்டுக்கும் சேர்த்து நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை ஒட்டி இனிமே சந்தேகங்கள் எழுப்பப்படுவது நிறுத்தப்படுமா, முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா, அல்லது இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமா, மக்களுடைய கருத்து என்ன, நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன, இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி இவிஎம்க்கு ஓகே, பழைய வாக்குச்சாவடி முறைக்கு நோ, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, நிராகரிக்க காரணம் என்ன என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை துரைபாண்டியன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த தீர்ப்பு இது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது இந்தியா கூட்டணிக்கு விழுந்த பெரிய பேரிடி அப்படிங்கிற வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த தீர்ப்பை நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறது? இந்த தீர்ப்புனால எந்த முற்றுப்புள்ளியும் வராது. கோரிக்கை இருக்கும், விவிபேட் வேணுங்கிறதும் பல மாதிரி இதில் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த தீர்ப்பு இட் இஸ் எ ஸ்லாப் ஆன் த காங்கிரஸ் அண்ட் த அப்போசிஷன் பார்ட்டிஸ்னு சொன்ன பிரதமர், குஜராத்தில் வழக்கில் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் அரசு நடந்து கொண்ட விதம் தவறு என்று வருகிற பொழுது பில்கிஸ் பானு வழக்கில் மௌனம் சாதித்தார். இதுக்கும் இல்லை இருன்னு சொல்கிறேன். இல்லை அப்போ நீங்கள் வர உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே அதுவும். அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு சாதமா ஒரு தேர்தல் பத்திரத்துல ஒரு வந்ததுன்னா நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிறது கட்சிகள் இது சகஜம்னு எடுத்துட்டு போக வேண்டியது. இல்லை சகஜம்னு இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் பத்திர விஷயத்தில் வந்ததுங்க பாருங்க, 3 சட்ட முன்வரைவுகளை மாற்றியதே தவறு. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எதிரானது, ஆர்டிகல் 19(1)A எதிரானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ எதுவுமே பேசல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இதை வரவேற்கிறாருன்னு சொன்னால் நிறைய சந்தேகங்கள் இப்போ தான் வரவே ஆரம்பிக்குது. இப்போ வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறத ட்ரையலுங்கிறத எப்போ உருவானது தெரியுங்களா? 2014 2004 தேர்தல் கமிஷன் இவிஎம்க்கு மாறிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி தான் இதை ரைஸ் பண்ணவர். சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார், அவரும் இன்னொருத்தரும். இப்போ போட்ட வழக்கு என்பது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அது மேஜர் ஜெனரல் ஒருத்தர் தான் அதுக்கு தலைவராகவும் இருக்கிறார். அவங்க இப்போ இவிஎம் வேணுமா வேணாமாங்கிறது இல்லை, இப்போ கோரிக்கையே வேறு. விவிபேட், அதாவது அந்த வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம், ஓட் as casted whether it is recorded as counted, நான் போட்ட வாக்கு நான் போட்டவருக்கு போய் சேர்ந்ததா, சேர்ந்த வாக்கு கணக்கில் எடுக்கப்பட்டதா, அதுக்காக தான் நாங்கள் வாக்காளருக்கு விவிபேட் ட்ரையல் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் நீங்கள் இதை பேப்பரில் கவுண்ட் பண்ணுறது தான் கஷ்டம், அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு கூட கவுண்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸுக்கு தேர்தல் சின்னத்துக்கு பார்கோடு கூட கொடுக்கலாமே. அப்போ இவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே சந்தேகம் வருது. சந்தேகம் வரல, அவங்க ரெஃபர் பண்றாங்க. என்ன காரணம்? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்குல 2013 எது விவிபேட் இஸ் இன்டிஸ்பென்சபிள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு? அப்போ நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். கர்நாடகாவில் தார்வார் சட்டமன்ற தேர்தல் 2018, அங்கே ஓட்டு என்னன்னா விவிபேட்டில் இருக்கிறது இவிஎம் மிஷினுக்கு ஒத்து வரல. இவிஎம் மிஷின் படி 207 ஓட்டு குறையுது, ஆனால் விவிபேட்டில் 207 ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ அண்மையில் பாராளுமன்ற தேர்தல் திரிபுராவில் நடந்தது. ஒரு தொகுதியில் 109% ஓட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 109%. அதாவது 4 சட்டமன்ற தொகுதிகள், மஜிஸ்பூர், கயர்பூர் 2, மோகன்பூர்,
இதுங்களில் பார்த்தீங்கன்னா மஜிஸ்பூரில் வாக்கு சாவடி எண் 44 545 வாக்கு இருந்தது. ஆனால் ரெக்கார்ட் ஆனது 566, தபால் வாக்கு 8, மொத்தம் 574, வேறுபாடு 29. எவ்வளோ வந்திருக்குன்னா 105% ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அது மாதிரி 4 இதே மாதிரி பழைய வாக்குச்சீட்டு முறையில் குழப்பம் எதுவும் இல்லாம குழப்பங்கள் இருக்கும். அந்த கேள்விக்கு தான் பதிலுக்கு வர்றேன். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க, அதை 4 கான்ஸ்டியூன்சியில் ஒன்றில் 105%, ஒன்றில் 100%, ஒன்றில் 109% இப்படி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தார்வார்லேயும் அதே மாதிரி நடந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றம் அவங்களே அவங்க கேட்டாங்க கேள்வி, ஆனால் பதிலை கண்டுபிடிக்கல. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு, இதில் வந்து வாக்குச்சாவடியில் யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு. வாக்குச்சாவடி கைப்பற்றுவதும் கைப்பற்றாமல் இருப்பதும் அது வேற விஷயம். அது எந்த சிஸ்டத்தில் வேணாலும் பண்ணலாம். இப்போ கூட ஒரு தொகுதியில் எல்லாரும் போய் நின்றுக்கிட்டு பட்டன் அழுத்திட்டாங்க. இப்போ கூட நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, குறிப்பிட்ட தொகுதியில். அப்போ வாக்குச்சாவடியில் பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பேப்பரில் போடுறத விட இது எலக்ட்ரானிக் மிஷினில் போடுறது தான் ஈஸி. பேப்பர்னா கிளிக்கணும், குத்தணும், போடணும். ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவார். பொறுப்பையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கணும். அது இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே அதுக்கு பொறுப்பு தான். இது எக்ஸெப்ஷன் கேஸ். எல்லா இடத்தையும் கைப்பற்றி இது மாதிரி முறைகேடா பண்ண முடியுமா? ஒரே ஒரு கேள்விதான் மேடம். எனக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு ரெஃபர் பண்ணாங்க? அங்கே இருக்கிற டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி டிஇசி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ISI அவங்க வந்து ஒரு ரேண்டமாக சர்வே பண்ணோம், 470 மிஷினை செக் பண்ணோம், அது எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் 100% என்னாட்டியும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் சந்திரபாபு நாயுடு 2019 அவர் ஒரு கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனாக 21 அரசியல் கட்சிகள் சந்தித்து பேசும்போது என்ன சொன்னால், 100% கூட பண்ண வேண்டாம், நீங்கள் 50% பண்ணால் கூட 50% பண்ணால் கூட போதும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் லேட் ஆகட்டுமே. இப்போ எலெக்ஷன் நடந்து 42 நாள் வெயிட் பண்ணுறோம்ல. ஏப்ரல் 19 ஓட்டு போட்டோம், மே 19 போச்சு, அப்புறம் என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது? ஜூன் 4 தானே ரிசல்ட் வரப்போகுது. 42 நாளைக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறோம்ல. இப்போவும் லேட்டாக தானே இருக்குது. இன்னொரு 5 நாள் வெயிட் பண்ணானே. அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி அண்டு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, இதை விவிபேட்டையும் இவிஎம்இ என்றதுக்கு நாளாகும் 2. ஆனால் இவங்க டிமாண்டே வேறு. சந்திரபாபு நாயுடு தலைமையில் 21 கட்சிகள் என்ன கேட்டாங்கன்னா, டிமாண்டே வேறு. முதல்ல விவிபேட்டை என்னணும், ஒப்புகை சீட்டுகளை எண்ணிக்கைக்கு கொண்டு வரணும், அதற்கு பிறகுதான் இவிஎம் மிஷினுக்கே வரணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சாம்பிளுக்கு தான் பண்ணுவாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எதுல திருப்தி அடைவாங்க? இப்ப எதுல திருப்தி அடைவாங்க? என்ன எதிர்பார்ப்பு? அவங்க டெக்னாலஜி டீம் கொண்டு வந்து விளக்கம் கொடுக்க சொல்றாங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்ப மேடம், நிறைய ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டா ரிசர்ச் பண்ணவங்க இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். ஒண்ணு, ஏன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவிஎம்க்கு போயிட்டு மறுபடியும் பேப்பருக்கு வந்தாங்க? அவங்களுடைய அனுபவம் என்ன? பல நாடுகள் அது மாதிரி போனவங்க வந்திருக்காங்க. 120 நாடுகளுக்கு மேலே திரும்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்க அனுபவம் என்னன்னு நம்ம கேட்டுக்கணும். இதில் என்னன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை நீங்க நம்புங்க, நம்ப முடியாதுங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுகள் நம்ம பேசலாம். ராமமூர்த்தி அவர்களிடம் இப்ப இதுல என்ன சார், ஒரே வார்த்தை சொன்ன ஒரே குழப்பமாக இருக்கிறது, குளறுபடி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிறதும் இருக்கட்டும், விவிபேட் அந்த கவுண்டிங்லயும் இருக்கட்டும், எங்களுக்கு குழப்பமாக இருக்கு, சந்தேகம் தீரல அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கான முடிவு என்னவா இருக்கும்? தீர்ப்பு சொன்னதுல என்ன பாயிண்ட்ல இவங்க அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க? நான் ஒரு நிமிஷம் அதற்கு முன்னாடி நண்பர் பேசும்போது கேட்டேன். நான் தமிழ்நாட்டின் பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா மோடி மீதான வெறுப்பு, பாஜக மீதான வெறுப்பு, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மண்ணையும் நேசித்து பாஜகவிற்கு ஓட்டு போடுகின்ற மக்கள் மீதான வெறுப்பு, இதுதான் அதிகமாக வெளிப்படுது நான் பார்க்குறேன். ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது பிஜேபியோ மோடியோ இல்லை. நண்பரே அது ஒத்துன்ருக்காரு. 2004 வந்துருச்சுன்னு. 2004 ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ். இப்போது இவர் வந்து தார்வாடு ஒரு கதை சொல்கிறாரு, திரிபுராவில் இன்னொரு கதை சொல்கிறாரு. என்னோட அடிப்படை கேள்வி ஒரு விஷயத்தை, கதை இல்லை உண்மை அப்படிங்கிற கதை இல்லை உண்மை, நான் கதை என்ன சொல்லுவேன், அவரோட சௌரியம் அது. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ கதைகள் இந்த நாட்டில் ஓடுது, அதில் இது ஒரு கதை, அவ்வளோதான் நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன். கரெக்ட், நீங்கள் இருக்கணும் சார், கொடுத்த கம்ப்ளைண்ட் அதான் சார். அதனால சொல்கிறேன், உங்களோடது கதை. நான் என்ன நிஜங்கிறதுக்கு வரேன்.
இது கதையெல்லாம் என்ன நிஜன்றதை பார்த்துருவோம். இந்த 2004 விட்டுருங்க, 2014 தான் பாஜக ஆட்சியில் இருக்குது. இந்த 2014 2024 வரைக்குமான நடைபெற்ற தேர்தல்களில் தேர்தலில் தோற்பவர்களுக்கு அந்த தேர்தலை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே இருக்குது. எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், அந்தந்த ஹைகோர்ட்டில் வந்து அது ஃபைல் ஆகும். எத்தனை இடத்துல தோற்ற வேட்பாளர்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து தகுதித்தம் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் அறிந்த வரை இவர் வந்து பேப்பரில் வந்த கதை அதெல்லாம் சொல்கிறார். நான் வந்து நீதிமன்றத்தில் பொது ஆவணமாக வருகின்ற அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் எத்தனை பெட்டிஷனில் இந்த இவிஎம்மில் வந்து தகுதித்தம் பண்ணி எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜெயிச்சாருங்க பெட்டிஷன் வந்துருக்குது. நீங்கள் வந்து தீர்ப்பெல்லாம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் முதல்ல அந்த கிளைமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. வேட்பாளர்கள் பண்ணதில்லை, தோற்ற வேட்பாளர்கள் யாருமே பண்ணலை. நண்பர் வந்து பொது வழியிலேருந்து என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். தோற்ற வேட்பாளர் யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கிளைம் எந்த கேஸ்லையுமே போட்டதில்லை. ஸோ அதன் மீதான தீர்ப்பும் இது வரைக்கும் வரல. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னா, விவிபேட் பற்றி பேசிகிட்டு இருக்கார் நண்பர். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் திரும்ப ஆர்கியூ பண்ண விஷயம் வந்து விவிபேட்டெல்லாம் இல்லை, திரும்ப பழையபடி நாம் வந்து வாக்குச்சீட்டுக்கே போகணுன்றது. இதே சென்னையில் நடந்த கார்ப்பரேஷனில் எலெக்ஷனில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து PK மிஸ்ராவும் இப்ராஹிம் கலீஃபுல்லாவும் கொடுத்த தீர்ப்பு வானத்திலிருந்து நரகம் கீழே இறங்கி வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக உங்களுடைய நோக்கம் வாக்குச்சீட்டுகளை கைப்பற்றி அதில் எலெக்ஷன் ப்ராசஸை கோல்மால் பண்ணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் இவங்க இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்க. யாரு எந்த இடத்துல எந்த கேஸ் அவங்களுடைய தீர்ப்பில் அவங்க சென்னையில் அந்த கார்ப்பரேஷன் 2004 வருஷம் மட்டும் மறந்துட்டேன், அந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. நிறைய இடங்களில் இது மாதிரி வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போது அவங்க வந்து அந்த தீர்ப்பில் அது வந்து நிச்சயம் அது தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒன்று நான் அதை எடுத்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ் காலிங்கிற அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆயுதங்கள் வருது, RDX வருது, துப்பாக்கி வருது, தோட்டா வருது, எல்லாமே வருது. எல்லாமே யாரோட கட்சி? அங்கேருந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை. இது எல்லாமே வந்து என்னென்னா அங்கே ஆட்சி புரிகின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய அந்த ஆட்களோட பரிந்துரை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில TMC மன்னிக்கணும், TMC அவங்கள்ட்ட தான் RDXலேருந்து ஆரம்பித்து ஆயுதங்கள் வரைக்கும் வந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல வாக்குச்சீட்டுகளை வச்சா என்னத்துக்கு ஆகும்? அவரே ஒரு விஷயம் சொல்றார், இது வந்து வாக்குச்சீட்டு நீங்க ரோட்டுக்கு போனா ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால ரோட்டுக்கே போகாம இருப்பீங்களா? ஸோ இருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் நீங்கள் என்ன தப்பு கண்டுறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 100% சரி அப்படின்னு யாருமே சொல்லலை. ஏன்னா சயின்ஸ் விஞ்ஞானத்திலேயே 100% பெர்ஃபெக்டாக ஓடக்கூடிய ஒரு இன்ஜின் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அது வந்து ஒரு டிப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% பெர்ஃபெக்ட் மெஷின் இருக்குதா? விஞ்ஞானத்தில் இருக்குதா? 100% பெர்ஃபெக்ட் மெஷின் விஞ்ஞானத்திலே கிடையாது. அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன்ஸில் பெட்டர் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கு இல்லையா, மிக கேவலமான ஒரு வாக்களிக்கும் முறையை வந்து திரும்ப கொண்டு வெஸ்ட் பெங்கால் நடந்தது நாடு முழுக்க நடக்கும். பஞ்சாயத்து எலெக்ஷன் வெஸ்ட் மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் என்ன நடந்தது? வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டன, அந்த வாக்குச்சீட்டுகள் எல்லாம் பிடிக்கிட்டு போய் அவங்க போய் இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டாங்க. குறைந்தபட்சம் இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, அவர் வந்து திரும்ப சொல்கிறார், இந்தியாவில் மொத்தம் 545 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி, சில இடங்களில் 7 இருக்குது. ஆக இவ்வளோ இடங்களில் இவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒரு 4 இயந்திரத்தை பார்த்தீங்களா இது தப்பாக போச்சுன்னு சொல்கிறார். இது வந்து அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆதங்கமோ இந்த கோபமோ எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மோடி திரும்ப ஜெயிக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டுனால தான். நான் அப்போ திரும்ப கேட்பேன், 2019 தமிழ்நாட்டில் எப்படி 39 சீட்டு, பாண்டிச்சேரி சேர்த்து 39 சீட்டு திமுக ஜெயிச்சது? 2021 திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? தெலுங்கானாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? ஸோ ஆக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டால் எதிர்க்கட்சிகள் எப்படி இங்கெல்லாம் வர முடியும்? ஆக உங்கள் குற்றச்சாட்டுகள் அபத்தங்கிறது மட்டும் கிடையாது, மோடி மீதான வெறுப்புணர்வு அதனுடைய உச்சக்கட்டம் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நான் சொல்றேன். சரி, வில்சன் அவர்கள்ட்ட இப்போ தீர்ப்பும் அந்த நிராகரித்ததற்கான அதாவது காரணங்கள்
இவிஎம் தான் சரியானதா இருக்கும், பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதுலேயே முக்கியமான ஒரு வார்த்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய தேர்தல் முறையை குலைப்பதற்கான ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. இது போன்ற ஒரு காட்டமான வார்த்தைகளை எல்லாம் நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம சாதாரணமா அதை புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. அப்ப இதனுடைய உள் விஷயங்கள் என்ன? அதாவது இந்த இவிஎம் மிஷின் முதல்ல இந்தியாவில் அறிமுகமானது 1982 கேரளாவில் ஒரு இடைத்தேர்தல். 82 தான், 82 கேரளாவில் இடைத்தேர்தலில் தான் அறிமுகமானது. அதற்கு பிறகு 89 வரைக்கும் இல்லை. 89 விவாதிக்கப்பட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணி கடைசி அப்படின்னா 2004 முதலாக அமலுக்கு வந்தது. 2004 நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்றது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சார் சொல்லும்போது சொன்னார், இது வரைக்கும் 40க்கு மேற்பட்ட வழக்குகள் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக 40 வழக்குலையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக கன்கரண்ட்டாக அதை டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ 1-2 ஆல்ட்ரேஷன். இப்போ இவர் சொன்னார், நம்ம சுப்பிரமணிய சாமி வழக்கை பற்றி சொன்னார். இப்போ இன்றைக்கு நடந்த வழக்கில் சஞ்சீவ் கண்ணாவும் திபங்கர் தத்தாவும் என்ன செய்திருக்காங்கன்னா 56 பக்க தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த 56 பேஜஸ் வேர்டிக்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சஞ்சீவ் கண்ணா தனியாக எழுதுகிறாரு, 77 பாயிண்ட் எழுதுகிறாரு 38 பக்கத்திற்கு. பிறகு தீபக் தத்தா எழுதுகிறாரு, அவர் 38 பக்கத்து, அதாவது 38 பாயிண்ட்டு 18 பக்கத்துக்கு எழுதுகிறாரு திபங்கர் தத்தா தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்மளுடைய ஜனநாயக முறையோ இல்லைன்னா நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சியோ ஒவ்வொரு இடத்துலையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் சந்தேகப்படுறாங்க. இந்த வழக்கை தொடுத்தவங்களுடைய நோக்கம் கெட்ட நோக்கமாக இருக்குது அப்படின்றத அவர் மறுபடியும் பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும், இவிஎம் மிஷினில் 3 யூனிட் இருக்குது. பேலட் யூனிட் அதான் கீபோர்டு, 16 கீ இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்டு அதுக்கு ஆஃபீஸர்கிட்ட இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்டு. விவி பேட் இருக்கும், அதுதான் அக்னாலஜ்மெண்ட்டு, அது பேப்பர் வருது. அந்த பேப்பர் சைஸே 9.9 × 5.6 சென்டிமீட்டர் தான், சின்னூண்டு பேப்பர் தான். எப்படின்னா நம்மளுக்கு இந்த பெட்ரோல் பங்க்கில் வர்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன பேப்பர் தான். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப மெலிசான பேப்பரு. அந்த பிரிண்டிங்கே 5 இயர்ஸ் தான் இருக்கும், அது அழிஞ்சிடும் அந்த பிரிண்ட்டு. அதனால் என்னென்னா அந்த விவி பேட்டில் அதை அக்செப்ட் பண்ண பிறகு நீங்கள் பட்டனை அமுக்கின பிறகு அதில் 7 செகண்ட் தெரியும் உங்களுக்கு. அது பிரிண்ட் ஆகி கட் ஆகி பாக்ஸில் போயிடும், அது அவ்வளோதான். இப்படி தான். ஆனால் நம்ம பிரசாந்த் பூஷன் கேட்டது என்னென்னா, ஒன்று பேப்பர் மெத்தடுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா விவி பேட்டில் வர அந்த பேப்பரை அதை இல்லை நம்ம ஓட்டு போடுறவர்கிட்ட கொடுத்து அவர் ஒரு பாக்ஸில் போடணும், அதை கவுண்ட் பண்ணணும். இதுதான் இவங்க கொடுத்த இதுதான் அந்த கேஸில். இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுங்க. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் இதை எப்படி நான் கொண்டு வர முடியுன்றார். அதுதான் ஆதாரம். அடுத்து என்னென்னா, இப்போ 2004 இப்போ நம்ம வழக்கறிஞர் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சியில் தான் முதல் வந்துச்சு. காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. அதிமுகவை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. 2006 உள்ளாட்சி தேர்தல், இந்த 2004 2006 பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நம்ம மிஷின் பிரகாரம் நடந்துச்சு. எங்கேயுமே ரீபோலிங் இல்லை, எங்கேயுமே அராஜகம் இல்லை, எங்கேயுமே நம்ம துரைக்கண்ணா சொன்ன மாதிரி வன்முறை இல்லை. 2 மிஷினில் துரைப்பாண்டியன் சொன்ன மாதிரி. ஆனால் 2006 உள்ளாட்சி தேர்தல் அக்டோபரில் நடக்குது. மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தல். அப்போது கலை மேடம் 155 வார்டு தான் சென்னையில், இப்போ 200 வார்டு. 155 வார்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படின்னா பேப்பர் வாக்குச்சீட்டு முறைப்படி, பழைய முறைப்படி கலைஞர் அவர்கள் நடத்தின தேர்தல், ஜெயலலிதா அம்மா நடத்தின தேர்தல், அந்த தேர்தலில் கலந்துக்கிட்ட தேர்தலில் 155 தொகுதியில் வார்டில் 97 வார்டுக்கு ரீபோலிங். மிகப்பெரிய அராஜகம் நடந்தது. எல்லா இடத்துலையும் பூத்தை கைப்பற்றி இஷ்டத்துக்கு பாக்கெட்டில் கொண்டு வந்து பேப்பருங்களை போட்டாங்க. அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்து பெரிய உலகத்திலே கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 155 வார்டில் 97 வார்டில் ரீபோலிங். இது நடந்துச்சா இல்லையா? இப்போ நம்மளுக்கு பேப்பரில்
மாச அளவுக்கு மால் ப்ராக்டிஸ் நடந்தது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கும். அது இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தில் எதுவுமே 100% பர்ஃபெக்ட் இருக்காதுன்றது. ஆனால் மாச அளவில் மால் ப்ராக்டிஸ் நடந்ததை பேப்பர் வாக்குச்சீட்டு முறையில் நம்ம பார்த்தோம். நடந்துச்சா இல்லையா? ஏன் 1967 முதல் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது காமராஜர் வந்து விருதுநகரில் தோத்த பிறகு நம்ம குமரி ஆனந்தன் ஐயா போய் சொல்கிறாரு, ஐயா உண்மை தோற்றது, பொய் மை வென்றதுன்னாரு. அப்போ மைய சொன்னாங்க. அப்போ காமராஜர் என்ன சொன்னார், போய் வேலையை பாருங்க, நம்ம தோத்துட்டோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை பற்றி அதுதான். அது போல என்னன்னா இந்த மெத்தட்ல ஏதாவது பெரிய அளவுல நீங்க குழப்பம் அப்படின்றா நீங்க ஆதாரங்கள் காட்டணும். இப்போ சொல்றாரு இது மட்டுமே இதை வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு சரியான காரணமா இருக்குமா? நம்ம வந்து பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கைப்பற்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு காவல்துறை இருக்கு, தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கு? அப்ப இது ஒரு காரணமா நம்ம சொல்லிட முடியும் இல்ல? அந்த சர்வைலன்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபால்ட்டை குறைக்கணும்னா எந்த மெத்தட் பெஸ்ட், அந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் கேக்குறேன். இப்ப இதுதான் உங்களுக்கு வந்து குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய தேர்தல் ஆணையம் இவ்வளவு 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க? அதைத்தான் மிஷின் நம்ம கொண்டு வரோமே, நம்ம சொல்லிட முடியும். அதைத்தான் நம்ம மிஷின் கொண்டு வந்தானா இந்த ஃபால்ட் ரொம்ப மினிமைஸ், நெக்லிஜிபிள் ஃபால்ட் தான் இருக்கும். அப்ப இப்படி தான் இருப்பாங்க அரசியல்வாதிகள். இத தாண்டி நம்ம வேற வழி இல்ல, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிஷினுக்கு போயிரணுமா? இல்ல மிஷின்ல வந்து அதை தான் சொல்றேன், 99.99% ஃபால்ட் கிடையாதுன்றது முடிவு. இப்போ நீங்க 2017 26 கம்ப்ளைண்ட் வந்து தான் இந்தியா ஃபுல்லா. அவங்க அதுல நீதிமன்றத்தில் சொல்றாங்க 26 கம்ப்ளைண்ட்டையும் இதே மாதிரி தான் செக்ஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 39A செக்ஷன் நினைக்கிறேன், 39 ஆமாம் 39A செக்ஷன், 49MA செக்ஷன். அந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆஃப் ஓட்டர் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் த பேப்பர். நான் ஒரு பட்டனுக்கு ஓட்டு போட்டால் பேப்பரில் வேறு பட்டன் காமிக்குது அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 49MA பிரகாரம் நீங்கள் உடனே ஆஃபீஸர்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி 26 கம்ப்ளைண்ட் வந்துச்சான், ஒரு கம்ப்ளைண்ட்ல கூட நிரூபிக்கப்படல அப்படின்றத முடிவு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா மணிப்பூர்ல தேர்தல் இல்ல, இப்ப நான் சொல்லிடுறேன். சுப்பிரமணிய சாமி வழக்கு சொன்னார். சுப்பிரமணிய சாமி வழக்குல வந்து தீர்ப்பு என்னன்னா அதையும் இந்த வழக்குல மென்ஷன் பண்றாங்க. சுப்பிரமணிய சாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுல என்னன்னா அக்கார்டிங்லி டு என்ஷூர் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் voters, this court recommended that EVMs be set up with VVPATs. Amendment to the 1961 rules was notified. அதான் விவிபேட் நீங்க பார்க்கறதுக்கு ஓட்டு போடுறவங்க திருப்தி அடைகிறதுக்காக பார்க்கறதுக்காக இதை போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வழக்கையும் அதையும் ரெஃபர் பண்றாங்க. அடுத்த இடத்துல நம்ம பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை. மின்னணு வாக்குப்பதிவு முறையே நம்பகத்தன்மையுடன் இருக்கிறது, பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போக தேவையில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் துரைபாண்டியன் அவர்கள்ட்ட. அப்ப இது ஆக மொத்தம் வந்து பாஜக மேலையும் மோடி மேலையும் உள்ள வெறுப்பா? இதான் அவங்க கேக்குறாங்க. தமிழ்நாட்டிலே எல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்களே, எல்லாத்துக்கும் மிஷின் தானா? இந்தியா முழுமைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்காக பேசல. தமிழ்நாட்டுக்கு EVM வேணுமா வேண்டாமெல்லாம் நம்ம பேசல, இந்தியா முழுமைக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் பல சந்தேகங்கள் இருக்குது மேடம். இவர் வந்து தீபங்கர் தத்தா ஒரு சஜஷனும் சொல்லியிருக்கார், நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ்லையாவது கவுண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், வர்ற எலெக்ஷன்லையாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக. இப்போ சார் சொன்னார்ல, நீங்கள் வந்து எனக்கு ஒப்புகை சீட்டு கொடுக்க பார்க்குறேன் 7 செகண்டு, ஆனால் அந்த பார்த்ததுக்கப்புறம் அது எங்கே போய் சேருது? 2 வேறு சிப்ஸ், நல்லா கவனிங்க. ஓட்டிங் EVMல இருக்கிற சிப்பு வேறு, விவிபேட் ஒப்புகை சீட்டுக்கு கொடுக்குற அந்த ஒப்புகை சீட்டு வேற. இதுல 2 சார் அதுலயும் அவங்க வந்து சொல்லிருக்காங்க மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் வந்து சீல் வைக்கப்படும் அப்படிங்கறாங்க. நீங்க சீல் வைக்கப்படும், பத்திரமாக பாதுகாக்கப்படும். நான் கேக்குற கேள்வி இதுதாங்க, சீல் வைக்கப்படும், பத்திரமாக பாதுகாக்கப்படும், அதை நீங்க வந்து உடைச்சிட்டா கூட நெருப்பு வச்சிட்டா கூட அதை ரெட்ரீவ் பண்ண முடியும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் ஒரே ஒரு இல்ல இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன், எலக்ட்ரானிக் மிஷின் யாருடையது? இந்திய நாட்டுடையது, நம்முடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நம்முடைய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சிப்பு எங்கேருந்து வருது? சிப்பு இந்தியா தான். அதில் நிகழ்ச்சி எழுதுகிறவங்க யாருங்க? நிகழ்ச்சி எழுதுகிறவர் யார்? அமெரிக்கா, ஜப்பான். நல்லா கவனிங்க, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசுகிறதுக்காக வரல, உண்மையான சந்தேகம் என்னங்கிறத சொல்கிறேன். அமெரிக்காவும் பேப்பருக்கு வந்துட்டான், ஜப்பானும் பேப்பருக்கு வந்துட்டான். ஆனால் நாம் அந்த சிப்பில் ப்ரோக்ராமிங் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
அதாவது என்னன்னா செக் சம்ஸ்னு நீங்கள் எம்சிஏ படிச்சனால கம்ப்யூட்டர் படிச்சனால ஒன்று பார்ப்பீங்க. அந்த செக் சம்ஸ்னு ஒன்று போட்டு பார்ப்போம். அது எதுக்காக? நான் கண்டுபிடிச்ச மிஷினில் நான் ப்ரோக்ராம் பண்ணது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு. நீங்கள் எத்தனை செக் சம்ஸ் நடத்துறீங்க? வெளிநாட்டில் எழுதுறீங்க, நிகழ்ச்சியை எங்கே எழுதுறீங்க? ப்ரோக்ராமிங்க வெளிநாட்டில் கொடுத்தா எழுதுறீங்க. அப்போ வெளிநாட்டில் எழுதுறவனுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குமா இருக்காதா? அதுதான் ஒரு சந்தேகம். அதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் உள்நாடு மேக் இன் இந்தியான்னு பேசுனீங்க. ஆனால் மேக் இன் அமெரிக்காவா நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டு வருது. அதான் ப்ரோக்ராமிங் அங்கேருந்து வருது. அதுக்கப்புறம் என்னன்னா அதை செக்ஸம்ஸில் வெரிஃபை பண்ணலன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் செக்ஸம்ஸில் வெரிஃபை பண்ணதுக்கான அத்தாட்சி என்ன சொல்லுங்கள்? கேஸ் போடல, கேஸ் ஜெயிக்கல, அதெல்லாம் வேற விஷயம். சரி, அதுல தான் தவறு நடக்குதுங்கிறது என்ன ஆதாரத்தை நீங்க கொடுக்குறீங்க? சந்தேகம் எழுப்புறது எவ்வளவு வேணா சந்தேகம் எழுப்பலாம். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க எழுப்புறீங்க? மேடம், நான் சத்தீஸ்கர் தேர்தல் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காங்கிரஸ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா எல்லா விதமான போல் இதுவும் எல்லா ப்ரீ போல் சர்வே எல்லாமே மக்கள்கிட்ட பெரும்பாலும் அவங்களும் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டங்கிறாங்க. இப்போ மணிப்பூர்ல ஒரு அம்மா வந்து மிஷினை உடைக்கிறாங்க. ஏன்னா நான் போடுற ஓட்டு போற தாமரைக்கு மட்டும் தான் போகுது. அதை வந்து 2-3 பேர் போட்டதுக்கு அப்புறம் தகராறு அங்க ஏற்பட்டிருக்கு. இப்போ இது எப்படி சார் ஒரு தனி மனிதர் யாராவதோ இல்ல காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி சொல்றது இதெல்லாம் ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்க முடியுமா? இதே நாளைக்கு எதிர்க்கட்சியா பாஜக வந்து இது மாதிரி தாமரைக்கு போட்டா கைக்கு உழுகுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு நம்பகத்தன்மை சந்திரசூட் வார்த்தையில சொல்லணும்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடக்கிறது என்பது மட்டுமல்ல, அது நம்பகத்தன்மையை அதிகமாக்க சந்தேகம் கூட வரக்கூடாது. இதே சந்தேகம் தான் 2019 2021 தெரியல தமிழ்நாட்டில் வந்திருக்குது. ஏன்னா ரெட்டலைக்கோ தாமரைக்கோ போட்ட ஓட்டெல்லாம் சூரியனுக்கு போயிருக்கு சந்தேகம் வருது. இப்ப எதிர்க்கட்சி எல்லாருக்கும் வருது. ஆமா, அந்த சந்தேகம் வருது, நிச்சயமா வருது. நீங்க ஏன் வழக்கு போடல? இப்போ இத மாதிரி மிஷினை உடைக்கிறதுக்கு எங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்களா? கிடையாது. நீங்க சொன்னது வழக்கு ஆதாரமே. நீங்க சொல்ற ஆதாரம் எல்லாம் வேற சார். சந்திரசூட் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். இந்த விஷயத்தை சொல்லி கூட வந்துற கூடாது. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சந்தேகம் கூட வந்துற கூடாது. அதே சந்தேகம் தான் எனக்கு வருது. நீங்க எடுங்க. அதே சந்தேகம் எனக்கு வருது. திபங்கர் தத்தா இங்க சொல்றதையும் ராஜேஷ் கண்ணா சொல்றதையும் எடுங்க. என்ன உள்நோக்கத்தோட தேர்தல் முறையை குலைக்கிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதும் ரஞ்சன் கோகாய் சொன்னது வாக்குச்சீட்டு முறைக்கு சொன்னார்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சுனா சரியா? இல்ல, இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் தி EVM னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? சரி வில்சன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு இல்ல, நான் அதேதான் சொல்ல வரேன். 97 தொகுதியில மறு வாக்குப்பதிவு ஆச்ச, அதை பற்றி துரைபாண்டியன் பேசவே மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? அதிமுக மெஜாரிட்டியா இல்ல, பேப்பர்ல அதிமுக பண்ணுவாங்க, திமுக மெஜாரிட்டியா இருக்கு. அப்புறம் அந்த பேப்பரை வச்சு என்ன பண்றது? அதே மாதிரி அந்த பேப்பரை வச்சு என்ன பண்றது? அது பேப்பர்னால நான் ஆதாரத்தோட சொல்றேன். திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிற ஏரியாவுல துரைபாண்டியன் சார் குறைஞ்சிருக்குங்கறாரு. குறைஞ்சிருக்கு. இந்த EVM வந்தோனே இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ராஜஸ்தான்ல போன தேர்தல்ல துரைபாண்டியன் பூத் கேப்சரிங் எலக்ட்ரானிக் வோட்டிங்ல தான் நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் தோத்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சவர் ஒரே மாசத்துல அங்க கரன்பூர் தொகுதியில இடைத்தேர்தல் மிஷினை வச்சுதான் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்தா என்ன நிலைமை? ஈரோடு கிழக்கு பார்த்தோம்ல, ஆட்சியில இருக்கிறவங்க பிஜேபி, மத்தியிலும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. கரன்பூர் தொகுதியில சிட்டிங் அமைச்சர் போட்டி போடுறாரு பிஜேபியில இடைத்தேர்தல்ல. அமைச்சர் தோக்குறாரு. EVM மிஷின்ல காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்ப எப்படி ஜெயிச்சது? சரி, நான் வரேன். ராமமூர்த்தி அவர்கள் ராமமூர்த்தி அவர்கள் இப்ப என்னதுல என்ன இந்த EVMல தமிழ்நாட்டில் ஒரு விஐபியினுடைய தொகுதி வெற்றியை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அது குற்றச்சாட்டு அளவிலே இருக்குது. ஸோ அதனால நான் ஊர் பேரையே சொல்ல விரும்பலை. அதில் என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிச்சவருக்கு எப்படி ஜெயிச்சாருன்னா 6 அசம்பிளி செக்மெண்ட்டில் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் விழுந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அதே தான். ஆனால் தோற்றவருடைய வாக்குகள் வெற்றி பெற்றவருடையதாக அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் தோற்றவர் பெற்ற அந்த டிஃபரன்ஸ்ல இவர் ஜெயிச்சிறார். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சொல்லுங்க. யாரது? சிதம்பரம் அந்த குற்றச்சாட்டு தான் அங்க வந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டிற்கான அடிப்படை EVM இல்ல. EVMல வந்த வாக்கு டோட்டல் வாக்கு அதே தான். அதை கவுண்ட் பண்ணி இவர் பேர்ல போட வேண்டிய வாக்கு அவர் பேர்ல போட்டு அவர் பேர்ல போட வேண்டிய வாக்கு இவர் பேர்ல போட்டது மனிதனுடைய குற்றம், அந்த ரிட்டர்னிங் ஆபீசருடைய குற்றம் அது. ஸோ நீங்க ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் செய்யற தப்ப மெஷின் மேல போட முடியாது. தவறுகளுக்கு பொறுப்பேற்கணும்ல. அது யார் பொறுப்பேற்பாங்க? மெஷினா பொறுப்பேற்கும்?
தவறு யார் செஞ்சாங்களோ அவங்க தானே மேடம் பொறுப்பே இருக்கணும். இப்போ குற்றச்சாட்டு வந்து மனிதர்கள் மேலே இல்லை, மிஷின் மேலேயே குற்றச்சாட்டு வந்துருக்கின்றது. நண்பர் சொல்றாரு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ரோக்ராம் எழுதுறதே வந்து என்னன்னா இந்தியாவில் இல்லை, வேற இடத்துல இருந்து எழுதுறாங்க, அதனால என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறது. அதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது எனக்கு தெரிந்த விஞ்ஞானம், நான் விஞ்ஞானம் படிக்கல. ஆனால் இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட்டர் மாதிரி. நீங்கள் வெளியிலேருந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு கணக்கு போடும், எல்லாமே பண்ணும். பட் அதனோட ப்ரோக்ராமிங் எல்லாமே அந்த கால்குலேட்டரோட முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மேனிப்புலேஷன் வந்து ஈஸியாக போயிடும். நீங்கள் வந்து சைனாவில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆக இப்போ இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் மிஷின், அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னுடைய கண்டுபிடிப்பு அது. ஸோ அது இந்தியாவோட கண்டுபிடிப்பு. ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மட்டும் ஒருத்தர் போய் யூஸ் பண்ணோம்னா அது யாரும் வெரிஃபையாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு இல்லை எந்த ஒரு நிறுவனமும் உலகத்தில் வந்து தரமான பொருட்களை சப்ளை செய்கிற எந்த ஒரு நிறுவனமே குவாலிட்டி கண்ட்ரோலில் செக்கிங்கு இதெல்லாமே பண்ணாமல் அந்த பொருளை வெளியே அனுப்புவாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸை தான் இழிவுபடுத்துறீங்கன்னு என்னோட பதிலாக இருக்கும். நீங்கள் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, எந்த நிறுவனமுமே அந்த ஒரு விஷயத்தை செய்யாது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி எலக்ட்ரானிக் கார்பரேஷன் வந்து அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அதுக்கு அண்டர்ல இருக்குது. அதனால இதை வந்து நம்ம அவங்களையும் நம்பலன்னா அப்புறம் யாரை தான் நம்ப போறோம்? அவங்க நம்பாட்டி அதான் சொல்ல நீங்க வந்து இந்த சோர்ஸ் கோட்ல உங்களால ஏன் மேல் பிராக்டிஸ் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து காமிக்க முடியல? நீதிமன்றத்துல ஒரு 10 மிஷினை எடுத்துட்டு வந்து காமிங்க. உங்களுக்கு இல்லையா சோர்ஸ்? 60 ஆண்டு 55 ஆண்டுகளா இந்த நாட்டை நீங்க தானே ஆட்சி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அமெரிக்கால சோர்ஸ் இல்லையா? எடுத்துட்டு வந்து காமிங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் இப்ப நான் கொலை பண்ணலன்னா நான் தான் தேடி வந்து ஆதாரம் கொடுக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்களா என்ன கொலைகாரன்னு? ஆதாரம் வேண்டாமா? அதுதான் எலெக்ஷன் கமிஷன் திரும்ப ஒரு சவாலை முன்வைக்குது. யாராவது வந்து இந்த மிஷினை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு எங்க முன்னாடி நிரூபிங்க. நீங்க சொல்றது ஒத்துக்காங்க, யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. 55 லட்சம் மிஷினையும் நாங்க இது எதுவுமே மேல்படேஷன்ல 55 லட்சம் மிஷினையும் காமிச்சிருக்க முடியுமா? இந்த 55 லட்சம் மிஷின்ல எதுனா 10 நீங்க பண்ணி காமிங்கன்றாங்க. அது ஓபன் சார்ஜ் கூட ஏன் கட்சிகள் முன் வரல? நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, சோர்ஸ் கோட் ஏன் சொல்ல மாட்டேங்கறீங்க? இப்ப இதுக்கு தான் சார் அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுதான் அவர் பதில் சொல்லிட்டாரு. அமெரிக்காவுல உற்பத்தி பண்றான், ஜப்பான்ல உற்பத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிரூபிக்கணும்னா சந்தேகம் நீதிமன்றத்துல கேட்கலாம். இதையே நீங்க நீதிமன்றத்துல கேட்கலாம். இதையே நீதிமன்றத்துல கேட்கலாம். முறைப்பாண்டியனுக்கு தெரிஞ்சது ஏன் பிரசாந்த் பூஷனுக்கு தெரியல? ரெண்டு விஷயம். முறைப்பாண்டியனுக்கு இருக்கிற இந்த நாலேஜ் ஏன் பிரசாந்த் கிஷோனுக்கு இல்ல? இதுதான் கேக்குறேன். இவருக்கு இருக்கிற நாலேஜ் ஏன் அந்த சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கலாம். கேட்டுட்டே இருக்கிறதுக்கு ப்ரோகிராமிங் can be altered. இல்ல வெறும் சந்தேகம் can be altered, may be altered. ஆல்ட் பண்ணி காமிங்க. ப்ரோகிராம், கம்ப்யூட்டர் ப்ரோகிராம். நீங்க எல்லாமே ஆல்டர் தான் சார். எவ்வளவு வேணா குற்றச்சாட்டு துரைபாண்டியன் இப்படிப்பட்டவரை அவர் சொல்லலாம். பேப்பர் பேலட் நான் பூத்ல உட்கார்ந்து இருக்கிறோம். பூத்ல உட்கார்ந்து எல்லாம் முடிச்சு சீல் போட்டு எல்லாமே லாரியில நம்ம கூட போவாங்களா? லாரியில வச்சு மாத்திரம் என்ன ஆகுதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்து வாக்குச்சீட்டுக்கு போகணும்ன்றதுதான். எல்லாத்தையும் எண்ணுங்கங்கறாங்க. அதுதான் சாத்தியம் இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. இவ்வளவு பேர் நம்பிக்கை வைக்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாத்தையும் நீங்க சந்தேகப்பட்டா எப்படி அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் கேக்குறாங்க. பெரிய பெரிய சுமையை நீங்க சுமத்துறீங்க. கூட ஒரு 5 நாள் போனா என்ன? எங்களை திருப்திப்படுத்துதான் அப்படிங்கறத செய்யுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு மிஷின்ல ஒரு வாக்காளர் போய் வாக்கு பதிவு பண்றதுக்கான அவகாசங்கிறது கிட்டத்தட்ட 45 செகண்ட்லேருந்து 60 செகண்ட், ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுது. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கிட்டத்தட்ட 1200 பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கான நேரம் அது வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மடங்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு நாளில் நடத்துகிற தேர்தல் நீங்கள் 3 நாள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். ஏன்னா அந்த மிஷின் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணுமா இருந்ததுன்னா, ஒன்று இந்த
இந்த இயந்திரங்களுடைய எண்ணிக்கை வந்து இப்போ இருக்கிறத விட 2 மடங்காவோ 3 மடங்காவோ பெருக்கி இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் வந்து 10 மிஷின் இருக்கிற இடத்துல 30 மிஷின் பண்ணால் தான் இந்த 1200 பேர் வாக்குப்பதிவு செய்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன அவங்களுக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டு இன்றைக்கி தேதிக்கு எலெக்ஷன் வந்து ஒரு இடத்துல நடத்துறது ஒரே இடத்துல நடத்தும். ஆனால் 7 பேச நடத்தினா கூட ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரே நல்ல இடத்துல ஜனநாயக நாடு இது. ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அப்படி இருக்கும்போது ஒரு 4 நாட்கள் கூட எடுத்துக்கிட்டு இந்த விவிபேட்ல பதிவானதையும் நம்ம இவிஎம்ல பதிவான என்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நடைமுறை சிக்கல் என்னங்கிறத எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிட்டாங்க. நடைமுறை சிக்கல் வந்து இந்த கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து பணியில் அமர்த்துகின்ற, ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இவங்க தான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து கூடுதல் ஒர்க்காக இதை போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேலே அந்த சுமை, உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ பேர் மேலே நீங்கள் எவ்வளவு சுமையை நீங்கள் ஏற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, அதுதான் கேட்டதாக எடுத்துக்கிறேன். வில்சன் அவர்கள்ட்ட இப்போ நீங்கள் மிஷின் விவிபேட்டில் அந்த பிரிண்டிங் வருது எண்ணணும்னு சொல்கிறீங்களே, இப்போ ஏன் என்னன்னா என்ன தவறுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, எண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க. அது மிஷினும் 100% சேஃப்டி, நீங்க பாத்துறீங்க, உங்களுக்கு விழுந்துச்சு இது என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அதை தான் நீதிபதி கேக்குறாரு சார், அவர்கிட்ட பதில் சொல்லுங்க, நம்ம சொல்ல, அவர் தான் கேக்குறாரு. இதுக்கு ஏதாவது அடிப்படை 55 லட்சம் மிஷின் இருக்குது, இதுக்கு ஏதாவது நீங்க அடிப்படை சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்த வழக்குல, முதல் வழக்குல FLC ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங், அந்த செக்கிங் என்னன்னா பை ஆல் ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ், எல்லாமே போய் 16 பட்டன்லையும் மொத்த மிஷின்லையும் 6 தடவை நீங்க அமுக்கி பார்க்குறீங்க. 100% செக்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல். இது FLC, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங். ரெண்டாவது ஸ்டேஜ் எப்போ வருதுன்னா, அந்த 15 நாள் கழிச்சு 15 நாளைக்கு முன்னாடி 5% அந்த மிஷின்ல இருந்து செலக்ட் பண்றாங்க. யார் பண்றா? ரெகக்னைஸ் பார்ட்டி செலக்ட் பண்ணி ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த மிஷின்ல இருந்து முதல் மிஷின்ல வந்து 5% 100க்கு 5 மிஷின்ல அதுல ஒரு மிஷின்ல வந்து 1200 ஓட்டு பதிவு பண்றாங்க. யாரு? ரெகக்னைஸ் பார்ட்டி, திமுக, அதிமுக எல்லாம் சேர்த்தான், பிஜேபி, காங்கிரஸ். 1200 ஓட்டு. இன்னும் 4 மிஷின் இருக்குது, அதுல 2 மிஷின்ல 1000 ஓட்டு பதிவு பண்றாங்க. மூன்றாவது வந்து மீதி 2 மிஷின்ல 500 ஓட்டு பதிவு பண்றாங்க. பதிவு பண்ண பிறகு அந்த நம்பர் பிரகாரம் அது போயிருக்குதான்னு செக் பண்றாங்க. இது மொத்தமும் செக் பண்றாங்க அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். இதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து மிஸ்மேட்சுக்கு தான் வந்து ஏற்கனவே ஓட்டு போடும் போதே. இன்னொன்று சொல்றேன், இது 15 நாளைக்கு முன்னாடி செக் பண்றாங்களே, அது வரைக்கும் யாருக்கு எந்த நம்பர்னே தெரியாது. இப்போ அமெரிக்காக்காரன் தெரியுமா, ஜப்பான்காரன் தெரியுமா? மிஷின் இங்கே வந்தாச்சு, நீங்கள் செக் பண்ணி முடித்த உடனே அந்த மைக்ரோ சிப்பு இருக்குது, 3த்தையும் தனித்தனியாகுது. பேலட்டுக்கும் சரி, கண்ட்ரோல் பேடுக்கும் சரி, விவி பேடுக்கும் 3க்கும் தனித்தனி சிப் இருக்குது. அந்த சிப் வந்து 1 டைம் தான் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ரீரைட்டிங் பண்ண முடியாது, அவ்வளோதான், அது பர்ன் ஆகிடும். அதில் என்னன்னா, நீங்கள் பார்த்த பிறகு மொத்த மிஷின்லையும் பிங்க் கலர் சீலை போட்டுடுறாங்க, இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னா, கடைசி நாள் நீங்க வாபஸ் வாங்குறீங்க, கடைசி நாள் நீங்க வாபஸ் வாங்குறீங்கல்ல, வாபஸ் வாங்குற வரைக்கும் எந்த நம்பர்ல உங்க பேரோ உங்க பதவி, இப்போ துரைப்பாண்டியன் சார் நிக்கிறாருன்னா துரைப்பாண்டியன் பேர் எந்த இடத்துல வரும்னு யாருக்குமே தெரியாது. அது வாபஸ் வாங்குற வரைக்கும். வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே மிஷின் சீல் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் தான் நம்பரிங் மேனுவலா வந்து நம்பரோட பேரு ஒட்டப்படுகிறது, சின்னமும் பேரும் மேனுவலா ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. அப்புறம் தான் அது வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு அங்கிருந்து இப்போது இவ்வளவு செக்கிங் இருக்கும் போதெல்லாம் எந்த முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல. கண்ணாவே ரைஸ் பண்றாங்க, நான் ரைஸ் பண்ணல. இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அந்த சின்னத்துக்கும் பார்கோடு கொடுக்கணுங்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட கோடு கொடுங்கிறாரு. ஏன் சொல்றாரு? அப்ப என்ன காரணத்தினால சொல்ற? அவருக்கே சந்தேகம். அது ஏன்னா இது திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டா இத ரெஃபர் பண்றாரு. இன்னும் சிப்ப பாக்குறது கூட சொல்றாருல, இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வரவங்க தோல்வியுற்றம், இதனால தான் தோத்துட்டோம்னு சொல்றவங்க இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வர வேட்பாளர்கள் சிப்ப பார்க்கலாம், அதுக்கான டெக்னீஷியன்ஸ் அவர் ரெஃபர் பண்றாரு. இல்ல, எந்த டெக்னீஷியன்? அவங்க யாரு? வேற நீங்க எங்க இருந்து வரணும்னு சொல்ல வர்றீங்க? எவ்வளவோ இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கு, எவ்வளவோ கம்ப்யூட்டர் நிபுணர்கள் இந்தியாவுல இருக்காங்க. உலகத்தையே ஆட்சி பண்றவங்க தமிழ்நாட்டோட கம்ப்யூட்டர், இந்திய நாட்டோட கம்ப்யூட்டர். இதையே நம்ம வெளிநாட்டுல உடனே தூக்கி புடிச்சிட்டு வரீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறது யாரு இருக்காங்க?
பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருக்கிறாங்க அல்லது உள்நாட்டுல யாரையுமே நம்ப மாட்டீங்க. இல்ல எந்த நிறுவனத்தையும் நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன், வெளிநாட்டுல வர மட்டும் தான் வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரைட், நான் ஓட்டு போட்டது அந்த சின்னத்துக்கு போய் சேர்ந்ததா, அந்த சின்னத்துக்கு போன என்னுடைய வாக்கு எண்ணப்பட்டதா என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இதை உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். சந்தேகம் கூட வரக்கூடாது. அப்பாயின்மெண்ட்ல இருந்தே சந்தேகம் இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ல இருந்தே சந்தேகம் வருது. பேலட் பேப்பர் போட்ட காலத்துல இங்க மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு சிட்டிங் நீதிபதி அங்க அமர்வில் இருந்த ஒரு நீதிபதியின் வாக்கையே திமுக காரங்க போட்டாங்கன்றதான் அந்த குற்றச்சாட்டு. சார் சொன்னாரு. நான் சொல்றேன் அப்துல் கலாமே கைது பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல சொல்ல முடியாது. போட்டு வாரண்ட் கொடுத்துட்டாங்க. அப்துல் கலாமை கைது பண்றாங்க. 97 வார்டுக்கு மறுவார்க்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எதனால வந்ததுன்னா இதுவும் சேர்ந்ததுனால தான் அது வந்தது. ஆக நீங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் மிஷினுக்கு மாற்றாக அங்க பிரசாந்த் பூஷன் முன்வைத்த வாதம் வாக்குச்சீட்டு தான். இங்க அண்ணன் மாத்துறாரு. வாக்குச்சீட்டு மட்டும் இல்ல, வாக்குச்சீட்டு தான் உங்களோட பிரதான வாக்கு மூலமாக இருந்தது. ரெண்டும் இருந்தது. எல்லாரையும் தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. எல்லா மனுக்களையும் செகண்ட் ஆப்ஷன் விவிபேட் கவுண்டிங். எல்லா மனுக்களும் அது தள்ளுபடி ஆயிருக்கிறது. இத நிறைவு கருதா நான் எடுத்துக்கிறேன் வில்சன் அவர்கள்ட்ட. இல்ல அதுதான் நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போறோம், அடுத்த கட்டத்துக்கு போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பெட்டி பெட்டியா மாறி மாறி பஞ்ச பெட்டி பச்சை பெட்டி இப்படி வச்சிருப்போம் அந்த காலத்துல. அது வந்து மக்கள் பெரிய அளவு படிப்பறிவு இல்லாத காலத்தில். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரோம்னா நம்ம அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம துரைபாண்டி சார் சொல்கிறாரு, தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இன்றைக்கி எதிர்கட்சியாக நிற்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்க காசு செலவு பண்ண மாட்டேன்றாங்க, தொண்டர்கள் சரியா வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி எப்படியும் இந்த மிஷினை வச்சு ஜெயிச்சிரும் அந்த எண்ணம் வந்துருது. அப்ப ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சி மத்தியில நீங்க இந்த புரளியை கிளப்பி விடுறதால எதிர்கட்சி மத்தியில சோர்வு எதிர்கட்சி தொண்டர்கள் மத்தியில சோர்வு. ஏன்னா அப்ப நீங்க தேர்தலை புறக்கணிக்கணும். நீங்க தேர்தலை புறக்கணிக்கணும். உண்மையில உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவை ஆண்ட பிரதான கட்சிகள் என்ன செய்யணும்? இப்ப பாராளுமன்றத்தில் என்ன செய்றீங்க? உங்களுக்கு மசோதா மக்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய மசோதா தாக்கல் பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, போராட்டம் தெரிவிக்கிறீங்க, இல்லன்னா வெளியே போயிடுறீங்களா? அப்ப இந்த தேர்தல் வெளிநடப்பு செய்றீங்களா? இந்த தேர்தலை ஏன் புறக்கணிக்க முடியாது? அப்ப ஏன் புறக்கணிக்க முடியாது? வேட்பாளர்கள் நீங்க புறக்கணிக்கணும்ல, அந்த வேட்பாளருக்கு அந்த வலிய கஷ்டம் தெரியும். அதெல்லாம் வேற விஷயம். அப்ப அந்த கையில எப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் பணம் இருந்தா ஜெயிச்சிருவாங்க. 95 லட்சம் தேர்தல் கமிஷன் சொல்லி 95 லட்சம் செலவு பண்ணலாம் சொல்லிக்குதா? அது துரைபாண்டி பண்ண முடியுமா? நான் பண்ண முடியுமா? நாங்க ரெண்டு பேரும் பண்ண முடியாது. நான் ஒரு இது பாஜக மேல உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, அரசியல் கட்சி இல்ல. இங்க வந்து மக்களுடைய உரிமை, என்னுடைய அடிப்படை உரிமை. நான் போட்ட ஓட்டு நான் எந்த கட்சிக்கு போட்டா நாங்க போய் சேர்ந்ததா என்பதை என்ன நிரூபணம் நீங்க காட்டுறீங்க? அது வந்து ப்ரோகிராம் கேன் பி சேஞ்ச்ங்கறதா. நான் போடுற மிஷின்ல என்னோட முன்னாடி காட்டுற மிஷின்ல ப்ரோகிராம் will be perfect. எனக்கு காட்டாத மிஷின்ல ப்ரோகிராம் தப்பாவும் இருக்கலாம். ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பதை கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கொள்ளவே முடியாது. கம்ப்யூட்டர்ல அந்த ஆபத்து இருக்கிறது. சரி சரி, அது நிறைவு கருத்து. 140 கோடி பேர் விஞ்ஞானிகளா இருந்தா மட்டும்தான் அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண முடியும். இல்லாட்டி அது சாத்தியம் இல்ல. அதுதான் இப்ப நான் சொல்றேன். 2006 2004 தொடர்ந்து தேர்தல் நடந்துச்சுல, அதுக்கு வருத்தம் தெரிவிக்க முடியுமா? இன்றைக்கு இதை எதிர்க்கிற கட்சிகள் எங்க காலத்துல நாங்க செய்தது தவறு அப்படி வருத்தம் சொல்றாங்களா? அததான் ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்றாரு. எங்க சொன்னாரு? ஆமா சொல்றாரு. அப்படி சொல்லவே நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த முறையை மாற்றுவோம் என்று சொல்கிறார். ஆட்சிக்கு வந்தால் மாற்றும்போது நீங்க ஆட்சியில இருக்கும்போது செய்தீங்களா? அன்னைக்கு நடந்ததுல அதுதான். அப்ப நாங்கள் தவறாக எலக்ட்ரானிக் மிஷின்ல தான் மோடி அவருடைய உயிரே இருக்குன்னே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவர் சொல்லுவார் சார். அடிப்படை உரிமை உள்ள நம்பிக்கை நபர் சொல்றாங்க. நீங்க எதிர்க்கட்சியா அவர் சொல்லுவார். எதிர்க்கட்சியா அவர் சொல்லுவார். மோடி சொல்லுவார். நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட பொழுது வரவேற்காத மோடி இந்த தீர்ப்பை மட்டும் வரவேற்கிறார் என்று சொன்னார். அது என்ன நோக்கம் இருக்கிறது? அது ஆளுங்கட்சிகள் வரவேற்காத எப்படி சொல்றேன்னு ஆளுங்கட்சி சாதகமன்னா அவங்க வரவேற்பாங்க, எதிர்க்கட்சி சாதகமன்னா நீங்க வரவேற்கீங்க. எதிர்க்கட்சிகள் வரவேற்காத தீர்ப்பும் கேள்விக்குரியதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு.
நன்றி விருந்தினர்களுக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். மக்களுடைய தீர்ப்பு ஓட்டு எண்ணிக்கையில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அனைவருடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.